எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்க அண்ணி, அது சிஸ்டர், அவங்க ஒருத்தர் அக்கா, எங்கள் மிஸ்ஸஸ் வரணும், அது அப்பா அம்மா. ஸோ எல்லாமே எங்கள் லேபர்ஸ்ன்றது ஒருத்தர் தான். பாத்திரம் கழுவ மீது எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். நம்ம சமைக்கிறது நாம் மட்டும் சாப்பிடக்கூடாது, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இது ஒரு ஹேபிட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஜாலியாக பண்ணுறோம். ஸோ என்னுடைய பேர் அருள். ஆக்சுவலாக அந்த கடை ரன் பண்ணுறது எங்கள் மிஸ்ஸஸ், அவங்க சிஸ்டர், லேடிஸ் தான். ஸோ நான் வேறு பிஸ்னஸ் சுமார் ஒரு 3 years சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ 2019 இது பண்ணிகிட்ருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸாகவே பண்ணிகிட்ருக்கோம். அம்மா, அப்பா, மிஸ்ஸஸ், அண்ணி, அக்கா. ஸோ இவங்களாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம மொத்தம் ஒரு 9 வெரைட்டி போட்டுட்ருக்கோம். ஒரு லெமன், புளி, புதினா, ரசம், வெஜிடபிள், காளான், தக்காளி, தயிர். மெயினாக நம்ம ரசம், வெஜ்ஜு, புளி, சாம்பார் நம்மளோட மெயின் டிஷ்ஷாக போயிட்டுருக்கும். இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ரசம் போகும். மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் இருக்கிறதுனால சாம்பார், காளான் மூவ் ஆகி நல்லா போயிட்டுருக்காது சார். இது ஆக்சுவலாக அவங்க மிஸ்ஸஸ் கொஞ்சம் ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அவங்க சின்ன ஒரு கேண்டீன் மாதிரி ஸ்கூலுக்கு தான் ட்ரை பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு சின்னதாக 10க்கு 10 தான் இருந்தது. ஸோ ரெஸ்பான்ஸ் இருக்க பக்கம் கடையை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 தான் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு டிஷ்ஷாக ஆட் பண்ணி அப்புறம் முறுக்கு, அப்புறம் அலாப்புட்டு மக்களுடைய விருப்பம் ஆக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல் டெடிகேட்டாக பண்ணுவாங்க. மிஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்க போதே தக்காளியெல்லாம் கூட கம்மி கிரேட்லாம் வாங்க மாட்டாங்க. 3500 அப்படி தான். ஸோ அவங்க வீட்டில் என்ன பண்ணோம், அதுதான் கடை பேரே நம்ம சமையல்னே வச்சிருக்கிறது. ஸோ வீட்டில் எப்படி பண்ணுறோமோ அப்படி தான். ஸோ அவங்க லவ் பண்ணுவாங்க ரொம்ப சாப்பாடு விரும்பி செய்கிறதால இவ்வளோ டேஸ்ட் இருக்கிறது. பியூர்லி நம்ம வீட்டிலே தான் அரைக்கிறீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம கடையில் வாங்குறது கிடையாது. பியூர்லி வாங்கி தோல் உரிச்சு தான் செய்வோம். அதுவுமே நம்ம அஜினோமோட்டோ சுத்தமாக யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பியூர்லி இருக்கும். வீட்டில் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். வெளியூரில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா ரெகுலராக வருவாங்க. ஸோ நமக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அம்மா புட்டா பண்ணோம் அப்படின்னா ஃபோன் ஆர்டர்லேயே வரும். நம்மள ஆப் இருக்குது, நம்ம வீட்டு சமையல்னு சொல்லிட்டு ஆப் மூலிமா வாங்குவாங்க, ஃபோன் மூலிமா சொல்லி எடுப்பாங்க. ஸோ அந்தமாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் அதிகம். சார் விலையை ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம 30 ரூபீஸ்லேருந்து 60 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு 30 ரூபாய்க்கு போனவங்களுக்கு நம்ம இன்னொன்று ப்ளஸ் என்னென்னா ஹாஃப் ரைஸும் கொடுவோம், பார்சலுக்கும் தருவோம், சாப்பிடவும் தருவோம். 20 ரூபீஸ் ஹாஃப் சாப்பாடு 30 ரூபீஸில் இருக்குது. அதிகபட்சம் நம்ம சாம்பார் ரைஸ் 60 ரூபீஸ் 30 ரூபீஸ்லேருந்து நம்மகிட்ட இருக்குது. நார்மல் ரேட்டு தான். உங்களுக்கு குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா 500 ml ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு திருப்தியாக இருக்கலாம். கொஞ்சம் இதாக இருக்காங்க 1.5 சாப்பாடு வாங்கிக்கலாம். அதுவும் நம்ம ஆஃப் சாப்பாடும் தரோம். மேக்ஸிமம் 11:30 to 12 திறந்துருவோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆட்டோ வர டைமிங். ஸோ ஆட்டோ வந்துருச்சுன்னா 11:30, இல்லைன்னா மேக்ஸிமம் 12 o'clock இங்கே வந்துடுவோம். வந்து ஒரு 3:30 4 வரைக்கும் முடிகிறத பொறுத்து இருப்போம் சார். மதியம் லஞ்ச் மட்டும் தான் நம்ம. எங்கள் மெயினாக எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்க அண்ணி, அது சிஸ்டர், அவங்க ஒருத்தர் அக்கா, எங்கள் மிஸ்ஸஸ் வரணும், அது அப்பா அம்மா. ஸோ எல்லாமே எங்கள் லேபர்ஸ்ன்றது ஒருத்தர் தான். பாத்திரம் கழுவ மீது எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ எல்லாமே டெடிகேட்டாக தான் பண்ணுவாங்க. புது கஸ்டமர்ஸ் இங்கே வாங்க, ஃபுட்டு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் கொடுங்க, நாங்களும் க்ரோத் ஆகும். வாங்க. பேர் எலிசபெத் ராணிங்க. வீட்டில் குக் பண்ணுறதெல்லாம் நானும் எங்கள் அக்காவும் தான் செய்கிறோம். எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு ஆள் மட்டும் வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் வீட்டில் நானும் எங்கள் அக்காவும் நல்லா குக் பண்ணுவோம். அதனால சரி நம்ம சமைக்கிறது நாம் மட்டும் சாப்பிடக்கூடாது, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஹேபிட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஜாலியாக பண்ணுறோம். மேக்ஸிமம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, எல்லாருமே வெஜ்ஜு தான் சாப்பிடணுன்னு விரும்புவாங்க. அதுக்காக வேண்டிய பியூர் வெஜ்ஜாகவே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜாகவே போட்டுக்கிறோம். ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 month அப்படியே 1/2 அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. இருக்க அப்படியே நாங்கள் ஃபுட்டு கொடுக்குற டேஸ்ட்டு பார்த்துட்டு நாங்கள் ஒரு 2 weeksலேயே எங்களுக்கு அதிக மெம்பர்ஸ்லாம் எங்களுக்கு நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்களாக்கா நிறையவே கஸ்டமர் நிறையா
வெளியிலேருந்து நிறையவே எங்களுக்கு தேடி வராங்க. நான் ஒரு 9th படிக்கும் போது இருந்தே குக் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்லேயே செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுப்பேன். எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இது நம்ம ஒரு சின்ன ஒரு கடையாக போடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். போடும்போது எங்களுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது சார். நாங்கள் எல்லாமே பார்த்தா பிராண்டடாக தான் வாங்குவோம் சார். எல்லாமே பார்க்கும்போது மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற உணவு வந்து அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதனால் பார்த்து ஒன்று ஒன்றா நாங்கள் சாப்பிட்ற மாதிரியே செய்வோம் சார். சாப்பிட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. டெய்லி ஒரு கஸ்டமர்னாச்சும் சாப்பிட்டுட்டு ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. விலை வந்து நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக செய்யும்போது ரேட்டு ஜாஸ்தியாக வைக்கிறது இல்லைங்க சார், நார்மலாக தான் வைக்கிறோம். எல்லாருமே சாப்பிட்லாம் சார். எல்லாத்துக்குமே வயிற்றுக்கு எந்த நாங்கள் மசாலா ஐட்டமோ நாங்களே எல்லாமே பார்த்து செய்வோம். இந்த அஜினாமோட்டோ கெமிக்கல் ஐட்டம் எதுவுமே நாங்கள் சேர்த்த மாட்டோங்க சார். வெளியிலேருந்து வர புது கஸ்டமருங்கெல்லாம் நம்ம கடைக்கு வாங்க, நம்ம உணவு வந்து நம்ம வீட்டு சமையல் எல்லாருமே லைக் பண்ணி ரொம்ப நல்லா சாப்பிட்லாம். வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. எங்களை நம்பி வாங்க, உங்களுக்காகவே நாங்கள் சமைச்சிட்ருக்கோம். தேங்க்யூ. என் பேர் சூர்யா ப்ரோ. இந்த கடை ஃபுட்டு நல்லாயிருக்கும். நான் இங்கே மோஸ்ட்லி இங்கே சாம்பார் சாதமும் அந்த தயிர் சாதமும் தான் நிறைய வாங்குவேன். ரசம் சாதமும் இங்கே சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரைனா சாம்பார் சாதம் ட்ரை பண்ணுங்கள், அது நல்லா இருக்குங்க. நான் இங்கே என்ன ஒரு 3 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறேன். நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரைஸ் எல்லாம் நமக்கு ஏற்ற பட்ஜெட் ப்ரைஸாக தான் இருக்கும். நம்ம லோ பட்ஜெட்டில் நல்லா சாப்பிட்ணுன்னா இங்கே சாப்பிட்லாம். பார்சல் வாங்கினோம்னா அதுக்கேற்ற குவான்டிட்டி இருக்கும். ஆனால் சாப்பாடு இங்கே சாப்பிட்டோம்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லாவே சாப்பிட்லாம். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.